ராஜ்யத்தை ஆண்ட நாங்கள் பூஜ்ஜியமாய் நிற்பதற்கு உலாமாக்களே காரணம். ஃபாத்திகா ஓத சொல்லிக் கொடுத்த உலாமாக்கள் முஸ்லீம்களுக்கு படிக்க சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள். படி என்று சொல்லத் தவறிய உலாமாக்களால் அதிகாரங்களை இழந்து நிற்கிறது இஸ்லாமிய சமுதாயம். இந்திய அளவில் முஸ்லீம்களின் 1/3 பகுதியினர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். தமிழக அளவில் 5இல் 1 முஸ்லீம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கிறார். 100இல் 41 முஸ்லீம்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். 100இல் 95 முஸ்லீம்கள் 12ஆம் வகுப்பு கூட படிக்காதவர்கள். முஸ்லீம்களில் 41.2% பேர் அடிப்படை கட்டமைப்பு இல்லாத வீடுகளில் வாழ்பவர்கள். முஸ்லீம்களின் சராசரி மாத வருமானம் ரூபாய் 1832.20 என்றால் முஸ்லீம்களின் நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். உலகில் அதிக முஸ்லீம்கள் வாழும் நாடு இந்தியாவாக இருந்தும் முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள் கூலி தொழிலாளர்களாக இருப்பது வேதனையான விஷயம். முஸ்லீம்களை ஒடுக்கப்பட்டோர் என்ற பட்டியலில் சேர்த்ததில் முக்கிய பங்கு உலாமாக்களைத்தான் சேரும். வறுமையில் தள்ளப்பட்ட முஸ்லீம்களை பற்றி கவலைப்படாத உலாமாக்களை மத தலைவர்களாக பார்ப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. முஸ்லீம்களின் கல்வி பொருளாதார மேம்பாட்டிற்கு ஜும்மா மேடைகளை பயன்படுத்தாத உலாமாக்களின் இந்த மனநிலைக்கு எது காரணமாக இருக்க முடியும்? படிப்பு வராதவர்கள், வீட்டிற்கு அடங்காதவர்கள் என்று மதரசாக்களில் சேர்க்கப்பட்டவர்கள்தான் இன்றைய உலாமாக்களாக இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள். இஸ்லாம் தடுக்காத கல்வியை துறந்தவர்களாக இருக்கும் இவர்களுக்கு கல்வியின் அவசியம் குறித்து தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. கல்வி குறித்த கவலையை ஜும்மா மேடைகளில் வெளிப்படையாக உலாமாக்கள் முழங்கிடும்போதுதான் அடுத்த தலைமுறையிலாவது முஸ்லீம் சமூகம் தலை நிமிரும். முஸ்லீம்களின் ஏழ்மை நிலை மாறுவதற்காக ஜும்மா மேடைகளில் உலாமாக்கள் கல்வி விழிப்புணர்வை ஊட்டிடுவார்கள் என்று நம்புவோம். ஒயிட் காலர்களாக இல்லாமல் மக்களோடு மக்களாக உலாமாக்களும் களமிறங்கி கல்வி பணி செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த காலம் வெகு தூரம் இல்லை. அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 31வது வசனம்.